யோசி, என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நடந்துச்சு அகிலா? நல்ல யோசி. இப்ப என்ன பண்றது? What is this, அருண்? இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. சாரி டாக்டர், அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்த அருண்? அது வந்துமா, மும்பைல நடந்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? சொன்ன டேட்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு டே நைட்டு ரெஸ்ட் எடுக்காம லீவும் எடுக்காம ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதனால அவங்க டயர்ட் ஆகி லீவு கேட்குறாங்கம்மா. லீவு கொடுக்கலனா ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்றாங்கம்மா. இதுக்காக தான் இப்போ வந்தியா? சரி, அந்த இன்சார்ஜுக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் பேசுறேன். சரிங்கம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்னாச்சு? மா, லைனே போக மாட்டேங்குதுமா. டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சாரு, நாம செஷன் கண்டினியூ பண்ணலாம். இல்ல, ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்க அகிலா. போதும், இன்னைக்கு இந்த செஷன் போதும். திருப்பி இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணலாம். நான் கிளம்புறேன். என் பிரச்சனைக்கு எதுவும் தீர்வே சொல்லலையே. இல்ல, ஆதி ஆல்ரெடி ரேண்டமா பேசினதெல்லாம் நீ விஷுவலைஸ் பண்ணிருக்க. இது பிரம்மையா இருக்க சான்ஸே கிடையாது. ரொம்ப கம்மி தான் அது. ஸோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 60% இது உண்மையா இருக்க மாதிரி தான் தோணுது அகிலா. அதே சமயம் கன்ஃபார்மாவும் நம்மளால சொல்ல முடியல. ஸோ டீட்டெயிலா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதே சமயம் அது உண்மைதானான்னு கன்ஃபார்மாவும் சொல்ல முடியல. அதனால நீ ஒரு நாள் ஃப்ரீ ஆகி என் கிளினிக்கு வா. நம்ம அன்னைக்கு டீட்டெயிலா ஃபுல் டெஸ்ட் எடுத்து என்னன்னு பார்க்கலாம். யூ டோன்ட் வரி. நான் அருண் கிட்ட டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போறேன். இப்ப மைண்ட் காம் ஆவதுக்கு நீ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓகே, பாய். நான் கிளம்புறேன் அகிலா. பாய். தேங்க்யூ சாரு. டேக் கேர். பாய்மா. வாங்க டாக்டர், போலாம்ப்பா. ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? எங்க விஷயம் அம்மாக்கு தெரிய போதா? எப்படி? உனக்கு விஷயமே தெரியாதல்ல பார்வதி, சொல்றேன் கேளு. ஆண்டிக்கு இப்பெல்லாம் கண்ணை மூடி தியானம் பண்ணா ஆண்டியோட காதுல ஆதியோட குரல் ரேண்டமா கேக்குதுன்னு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கும்போது ஆதி தனியா அவங்க கிட்ட ஏதோ பேசினதா ஞாபகம் இருக்கும் போல இருக்கு. அதனால அங்கிள் கிட்ட ஆதி என்கிட்ட ஏதாவது பேசினானான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அங்கிள் ஆதி ஐசியூல எதுவும் பேசலன்னு பொய் சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனா ஆண்டி மென்டலா ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்க சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நல்ல யோசி. இப்ப என்ன பண்றது? ஆதி ஐசியூக்குள்ள போய் ஆண்டி கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியல. ஒருவேளை உங்க காதல் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்து டாக்டர் மூலமா ஆண்டிக்கு உண்மை தெரிய வந்தா ஆண்டியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிருக்கோம். இந்த விஷயத்த பெரிய கிட்ட சொன்னீங்களா? இது வரைக்கும் சொல்லல. சரி சரி ஐஸ்வர்யம்மா.
அங்கிள் என்ன அங்கிள் ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. அந்த சைக்காட்ரிஸ்ட் விஷயமா அங்கிள்? ஆமா ஐஸ்வர்யா, பார்வதிக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. சாரி அங்கிள், பார்வதி கிட்ட இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் சொன்னேன். ஆமா மாமா, நீங்க எனக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த உண்மை ஏற்கனவே எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் மாமா. அம்மா மயக்கத்துல இருக்கும்போது பெரியய்யா எங்களை பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு உண்மை தெரியதானே போகுது. அதனால இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு உண்மையை தெரிய வைப்போன்னு பெரியய்யா முடிவோட இருந்தப்போதான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த போது பெரியய்யா மனசுல ஏதோ ஒரு முடிவெடுத்து அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஆதி ஏன் அவசரப்பட்டு இப்படி பண்ணாரு? பெரியய்யா இப்பெல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்றேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் முடிவெடுக்கிறாரு. ஆதி எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்ல. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆதியோட மனசையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு தெரியாம பார்வதிய காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில ஆதி ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த அகிலாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் வாழ்நாள் பூரா குற்ற உணர்ச்சியில தவிக்க வேண்டி இருக்குமேன்னு ஆதி அகிலா கிட்ட உண்மையை சொல்லியிருப்பான். அதனால ஆதியை நாம குற்றம் சொல்ல முடியாது. பெரியய்யா அப்பா அம்மா காதல பேசுனது இப்ப அம்மா காதல கேக்குதுங்கிறது எப்படி மாமா? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த விஷயத்த உடனே பெரியய்யா கிட்ட சொல்லணும். வேண்டாம் பார்வதி, அவசரப்படாத. ஏற்கனவே அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிற ஆதிக்கு இப்ப அம்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அதுவும் அவனால ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சா ஆதி ரொம்ப வேதனைப்படுவான். அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? தீர்வு எதுவும் நம்ம கையில இல்ல. நம்மள மீறி என்னென்னமோ நடக்குது. எல்லாமே நல்லதுக்குதான்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அகிலாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நடந்ததுதான். அதுக்கப்புறம் லண்டன் போயிருந்த ஆதி திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்தது கூட எதிர்பார்க்காம நடந்ததுதான். அதுக்கப்புறம் ஐசியூல இருந்த அகிலா கிட்ட ஆதி போய் தான் மனசுல இருந்தது எல்லாம் சொல்லியிருக்கான். அதுவும் எதிர்பார்க்காததுதான். அதோட தொடர்ச்சியா இப்ப ஆதி பேசுறதெல்லாம் என் காதுல கேக்குதுன்னு அகிலா சொல்றா. இது எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு தான் நடக்குது. இது எல்லாமே நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு போக போக தான் தெரியும். நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அகிலா, நீ எப்போ வந்த? என்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டேங்க. என்ன சொல்ற அகிலா? அதோட தொடர்ச்சியா இப்ப ஆதி பேசினதெல்லாம் என் காதுல கேக்குதுன்னு அகிலா சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ வந்தேன். ஏதோ காரண காரியத்தோட தான் நடக்குது. அது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு போக போக தான் தெரியும்னு சொன்னீங்களே, என்னங்க அது? அது வந்து ஆண்டி. ஐஸ்வர்யா, கொஞ்சம் இரு. இதுக்கப்புறமும் அகிலா கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். உண்மையை சொல்லிடலாம். என்கிட்ட எதை மறைச்சீங்க? என்ன உண்மையை சொல்ல போறீங்க? ஆதியோட குரல் உன் காதுல ரேண்டமா கேக்குதுன்னு சொன்னியே, அத பத்தின உண்மைய.
ஆதி வந்து உன்கிட்ட பேசலன்னு நான் சொன்னேன். ஆனா அது நீ நம்பல. உன்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் ஆதி உன்கிட்ட பேசினது உண்மையா இருக்கலான்னு உனக்கு ஃபேவரா சொல்லிட்டு போயிருக்காங்க. அத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு தெரியல. இது எல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா போக போக தான் தெரியும்னு அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒண்ணு இல்ல அகிலா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இவர் சொன்னதை நான் நம்பிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. ஆனா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் புத்திசாலித்தனமா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. விடமாட்டேன். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா நந்தினி, அகிலா ஐசியூல மயக்கத்துல இருந்தப்போ ஆதி அவனுக்கும் அந்த சமையல்காரிக்கும் இருக்கிற காதல் விஷயத்தை அவகிட்ட சொல்லிருக்கான் போல இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு அகிலா மயக்கத்துல இருந்த போது அருணை கூட உள்ள விடாம அம்மா கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி ஆதி வார்டுக்குள்ள தனியா போனது உண்மைதான். அப்போ நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா ஆதி பார்வதி பத்தி தான் பேசினாருன்னு எப்படி ஆண்டி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? எல்லாம் இந்த ஐஸ்வர்யா, திடீர் ஜேம்ஸ் பான், சமையல்காரி இவங்க 3 பேரும் அகிலா பத்தி பேசுறத நான் கேட்டேன். என்ன ஆண்டி பேசிக்கிட்டாங்க? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எக்ஸாக்டா என் காதுல விழல. ஆனா மயக்கத்துல இருந்து அகிலா கிட்ட ஆதி சமையல்காரிய பத்தி தான் பேசியிருக்கான். அவன் பேசின விஷயம் மட்டும் இப்ப அகிலா காதுல ரேண்டமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு அகிலாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்னு இவங்க 3 பேரும் பேசினதா நான் கேட்டேன். அகிலா வந்ததும் இந்த புருஷோத்தமன் டாபிக்க மாத்தி என்னென்னமோ சொல்லி அவளை நம்ப வச்சுட்டாரு. அவளும் அப்படியே நம்பிட்டா. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அகிலா சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எங்க அவ மண்டைய போட்டுடுவாளோன்னு பயந்து ஆதி சமையல்காரி மேல இருக்கிற காதல் விஷயத்த அவகிட்ட சொல்லிருக்கான். இப்ப அவளுக்கு எங்க அது ஞாபகம் வந்துருமோன்னு எல்லாரும் சேர்ந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அகிலாக்கு அத பத்தின எந்த ஞாபகமும் வரல. அதனால இவங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு இது அகிலாக்கு ஞாபகம் வருதோ அன்னைக்கு இருக்கு தீபாவளி. ஒருவேளை உங்க யோகம் கரெக்டா இருந்தா அந்த நாள் வரைக்கும் நம்ம ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்பவே தீபாவளியை கொண்டாடிடலாமே. என்ன சொல்ற நந்தினி? நீங்க தான் புள்ளி வச்சாலே ரோடு போட்டு காரை ஓட்டிடுவீங்களா ஆண்டி? இப்ப நீங்க இங்க சொன்னதையே அகிலாண்டேஸ்வரி கிட்ட கண்ணு காது மூக்கு வச்சு பெருசா பத்த வச்சீங்கன்னா நமக்கு தீபாவளி தானே. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலாம்? என்ன ஆண்டி சொல்றீங்க? இப்ப நான் அந்த சமையல்காரி விஷயத்துல உள்ள நுழைஞ்சு ஏதாவது சொன்னேன்னா அவ மேல எனக்கு இருக்கிற வெறுப்புல தான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சு அகிலா நான் சொல்ற எதையுமே நம்ப மாட்டா. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. அதனால இப்போதைக்கு நாம இத பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல வேணாம். குட்ட குழம்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த விஷயம் அப்படியே பெருசாகட்டும். நம்ம கிட்ட ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்கு. அத அவசரப்பட்டு இப்ப இறக்க வேணாம். நேரம் பார்த்து சரியான நேரத்துல இறக்குவோம். அப்ப இருக்கு கச்சேரி. அது வரைக்கும் காத்திருப்போம். ஓகே ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி வெயிட் பண்ணுவோம். உட்காரு. ஐஸ்வர்யா, அருண் எங்க? இப்பதான் வெளியில போனார் அங்கிள். மித்ரா எங்க? பணஜா இருக்கிற இடத்துல தான் மித்ரா இருப்பா. என்ன விஷயம் அகிலா? எதுக்கு மித்ராவை தேடுற? காரணமாதாங்க. ஐஸ்வர்யா,
மித்ரா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. ஓகே ஆண்டி. வந்துட்டாங்க ஆண்டி. நான் சொல்லல வனஜா இருக்கிற இடத்துல தான் மித்ரா இருப்பான்னு. ஓ, உமாவை காணமே. என்ன மாமா, அக்கா கிட்ட என்னமோ போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? போட்டெல்லாம் கொடுக்கல வனஜா. அகிலா மித்ரா எங்கன்னு கேட்டா வனஜா இருக்கிற இடத்துல தான் மித்ரா இருப்பான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நீங்க 2 பேரும் வந்து நிக்கிறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் அகிலா? சொல்றேன். நாளைக்கு என்ன நாள்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னது முக்கியமான நாளா? என்னவா இருக்கும்? ஒருவேளை அகிலாவோட பிறந்த நாளோ? இல்லையே. ஒருவேளை கல்யாண நாளா? அதுவும் இல்ல. யாருக்குமே ஞாபகம் இல்லையா? நானே ஞாபகப்படுத்துறேன். ஆதிக்கடவூர் கோவில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்க போற நாள். ஆமா, நாளைக்கு பௌர்ணமி இல்ல? மறந்தே போச்சு அகிலா. நாளைக்கு கோவிலுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணி குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். ஏங்கா, அவ்வளவு பெரிய குளத்துல இருந்து அந்த சின்ன ஸ்படிகலிங்கத்தை எப்படிக்கா எடுக்கிறது? குளத்துல இருந்து லிங்கத்தை வெளியில எடுக்கிறதுக்கு ஆட்களை ஏதாவது ரெடி பண்ணணுமா ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்க போறது நீயும் ஐஸ்வர்யாவும் தான். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அந்த பெரிய குளத்துக்குள்ள இறங்கி மூழ்கி ஐஸ்வர்யாவும் மித்ராவும் லிங்கத்தை கொண்டு வரதா? எப்படிக்கா இது நடக்கும்? வேற வழியே இல்ல. இவங்க 2 பேரும் தான் குளத்துல மூழ்கி லிங்கத்தை வெளியில எடுத்துட்டு வரணும். அது குருஜி உத்தரவு. என்ன ஆண்டி சொல்றீங்க? குருஜி ஸ்படிக லிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அன்னைக்கு அவர் சொன்னதை முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. பௌர்ணமி அன்னைக்கு உங்க 2 மருமகள்களையும் குலதெய்வ கோவில் குளத்துக்குள்ள மூழ்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. யார் குளத்துக்குள்ள மூழ்கி லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வராங்களோ, யார் கைக்கு லிங்கம் கிடைக்குதோ அவங்க தான் இந்த லிங்கத்தை அடைய பூஜை பண்ண தகுதியானவங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யாவும் மித்ராவும் சமமாதான் இருக்காங்க. உங்க 2 பேர்ல லிங்கத்தை அடையறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னு என்னால முடிவு பண்ண முடியல. அதனால உங்க 2 பேர்ல யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நாளைக்கு குளத்துல இறங்கிதான் முடிவு பண்ணணும். இது வேற அக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அகிலா? நாளைக்கு நடக்க போற இந்த பூஜையில நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் யாரும் கலந்துக்க கூடாது. அதனால அருண், ஆதி, நீங்க யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது. வா பாத்துக்கலாம். அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி ஸ்படிகலிங்கத்தை அடையிற தகுதி பார்வதிக்கு தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும். you